வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஈழத்தில் ஒரு வீடு கட்டும் போது நிறைய சவால்களை எதிர்கொள்வீங்கள். அடித்தளம் சரியா போட்டார்களா, எத்தனை கம்பி வைத்திருக்கிறார்கள், பூச்சி சரியா பூசி இருக்கிறார்களா, கலவை சரியா போட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்வி உங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும். உங்கள் தேவை அறிந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஈழத்திலே இருந்து நியூசிலாந்துக்கு சென்று அங்கு பொறியியலாளராக பணியாற்றுகிற ஒரு அண்ணா இங்கு ஒரு நிறுவனம் தொடங்கி இருக்கிறார். அந்த நிறுவனத்தின் ஊடாக பயனடைய போறீர்கள். அது என்னன்றதை இந்த காணொளியில பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட நியூசிலாந்துல ஒரு வீடு கட்டும் போது போடப்படுகின்ற திட்டத்துக்கும் ஈழத்துல ஒரு வீடு கட்டப்படும் போது போடப்படுகின்ற திட்டத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கின்றதையும் அவரோடு கலந்துரையாடி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் அண்ணா. வணக்கம் பவனீசன். பெயர்? என் பேர் கஜந்தன், அப்பாட பேர் வேதநாதன். உங்களுடைய ஊர்? எந்த ஊர் கொக்குவில் தான். கொக்குவில் மேற்கில் தான் பிறந்து வளர்ந்தது. சரி. இப்போ கல்யாணம் கட்டி இங்கே கொக்குவில் வந்திருக்கிறேன். சரி. உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள்? நான் ஒரு பொறியியலாளர். நான் படித்தது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்து இந்த 2000 ஆண்டு பெர்தனியா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் அதுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு போய் மாஸ்டர் டிகிரி முடித்தேன் நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில். அதுக்கு பிறகு நியூசிலாண்டில் இப்போ இருக்கிறேன். அங்கே போய் சார்ட்டர்ட் இன்ஜினியராக இப்போ இருக்கிறேன் நியூசிலாண்டில். நியூசிலாந்து போய் எவ்வளோ காலம்? நியூசிலாந்துக்கு போய் இப்போ 11 வருஷம். அந்த 11 ஆண்டுகளில் உங்களோட துறை சார்ந்து அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க? இந்த முதல் வேலை இங்கே தான் வேலை செய்தேன். நான் 2005 ஆண்டு நான் பாஸ் அவுட் ஆனான். அதுக்கு பிறகு காலியில் வேலை செய்தேன். நான் அங்கே சைட் இன்ஜினியராக ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். நான் இருந்துட்டு இப்போ இந்த சிங்கப்பூரில் ஒரு 9 வருஷம் வேலை செய்தேன். நான் அங்கே இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், அதுகள் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனராக இருந்துட்டு இப்போ நியூசிலாண்டில் நான் சொந்தமாக ஒரு தொழில் வச்சுருக்கேன். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இப்போ ஹை ரைஸ் பில்டிங்ஸ், இப்போ நான் ஒரு 4 ஸ்டோரிஸ் மட்டும் டிசைன் பண்ணுறது. இப்போ மெயினாக ஸ்ட்ரக்சரல் டிசைன். இப்போ வீடுகள் இருக்குது தானே, அப்போ வீட்டுக்குரிய ஸ்ட்ரக்சரல் டிசைன்ண்டா இப்போ கீழே அத்திவேரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து கோலம், பீம்ஸ், அந்த ஓவரால் ஸ்டெபிலிட்டி என்றா இப்போ பில்டிங்கோட உறுதித்தன்மை, அப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் செய்கிறேன் நான். அப்போ நான் அதுக்குள்ளதான் ஒரு சாதாரணமாக கிளவை என்ன அளவில் இருக்கும் இருந்து கம்பி எத்தனை இருக்கும்ன்றதுல இருந்து எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்குள்ள வந்துடும் இல்லை? ஆமாம் ஆமாம், எல்லாம் பேரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடை பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று ஆர்கிடெக்ட் தான் ஒரு வீட்டை ஒரு வெளித்தோட்டம் ஒரு அழகை கொண்டு வர்றது ஆர்கிடெக்ட். அப்போ முதல் ஆர்கிடெக்ட் அதை செய்வார். இப்போ இங்கே ஒரு பால்கனி வேணும், இங்கே ஒரு ரூஃப் வேணும், டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ரூஃப் லெவல்கள் அப்படி வரும். அதுக்கு பிறகு ஆர்கிடெக்ட் எங்கள்கிட்ட வருவார், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட. இதுதான் இந்த ஆர்கிடெக்சரல் டிசைன். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் எங்கே கோலம் வேணும், ஃபவுண்டேஷன் எங்கே போடணும், பீம் வேணும் எனக்கு டிசைன் பண்ணி தாங்கண்டா வருவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொடி எடுத்தீங்கண்டா எங்களோட பொடி லுக் ஆர்கிடெக்ட். ஆனால் எங்களோட எலும்பு, கை, கால் அதுகள் ஸ்ட்ரக்சர். இப்போ எங்களுடைய பொடியை தூக்கி பிடிக்கிறது ஸ்ட்ரக்சரல் எலும்புகள். என்ன ஆனால் வெளித்தோற்ற வடிவமைப்பு, அதாவது ஆர்கிடெக்ட் பிளான் கொடுத்ததுக்கு பிறகுதான் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். இப்போ ஆர்கிடெக்ட் சொல்லுவார் எனக்கு அதில் ஒரு குளம் பெறக்கூடாது. அப்போ நான் சொல்லுவேன் இல்லை எனக்கு வேணும், இல்லாட்டி என்னால் செய்யலாம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு மேசையில் இருந்து கலந்து ஆலோசிக்கணும். என்ன மாதிரி நாங்கள் உங்களோட ஆர்கிடெக்சரல் இதையும் நாங்கள் பூர்த்தி செய்யணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலாகவும் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டி அது உடஞ்சி விழுந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 தூண் போட வேண்டிய இடத்துல வடிவுக்காக அவர் சொல்லுவார் 2 தூணில் கட்டணும். அப்போ எங்களுக்கு சில வேளை ஆர்கிடெக்டோடைய பிரச்சனை வரும். நீ என்னப்பா இப்படி ப்ரோப்போஸ் பண்ணிட்டு போயிட்டா நாங்கள் என்ன இதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் 2. ஆனால் அது ஒரு பிரியோசனமான ஒரு சண்டையாக இருக்கும் எங்களுக்கு ஆர்கிடெக்டுக்கும் இடையில. ஆனால் அதன் மூலமா பெறுபேர் கட்டடத்தை நீண்ட காலம் வடிவாம வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் நான் செய்கிறேன். நீங்க முழுமையா ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்டும் உங்க இதுக்குள்ள செய்யறீங்களா? ஆர்கிடெக்ட் நான் என்ன நீங்க வேற ஒரு இடத்த அதை போய் அணுகிக்க அது உண்மையிலேயே சண்டையாகவும் மாறும். ஏன்னா அங்கே ஆர்கிடெக்ட் வேற ஒரு கம்பெனிஸ் அவங்க இருப்பாங்க. இப்போ வெள்ளைக்காரங்க, சைனீஸ், இந்தியன்ஸ் இருப்பினும்
நான் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் அவையோட இதுக்கு வந்து நான் செய்து கொடுக்குறது. நீங்க இந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? ஏன் நான் கேட்குறேன்டா, பழைய காலத்துல எங்களுடைய ஒரு எடுத்துக்கொண்டா இப்ப என்னுடைய வீடு கூட எந்த ஸ்ட்ரக்சரல் பிளானும் இல்லாம ஆர்கிடெக்ட் பிளானும் இல்லாம கட்டப்பட்டது. இங்க கூடுதலா அப்படித்தான் கடந்த காலங்கள்ல இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த இரண்டையுமே கவனத்தில் எடுத்துக்கொள்றார்கள். ஆர்கிடெக்ட் இல்லாட்டி கூட இந்த ஸ்ட்ரக்சரல் பிளானை வந்து பிரதானமாக எடுத்து செய்கிறார்கள். இந்த ரெண்டும் கட்டடத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க, அல்லது ரெண்டும் இல்லாம கட்டுறதும் சிக்கல் இல்லையா? இல்லை, இப்போ அது வந்து இப்போ எத்தனை மாடி கட்ட போறீங்களன்றது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 90% வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஒரு 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 லெவலில் தான் இருக்கும், சுவர் மற்றது கூரை. அப்போ அது வந்து அனுபவத்தில் கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் 2, 3, 4 இப்போ உயர்ந்து கொண்டு போகுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆர்கிடெக்சரலும் ஸ்ட்ரக்சரல் டிசைனும் முக்கியம் ஒரு வீட்டுக்கு. அதோட அதை தவிர ஜியோடெக் இன்ஜினியர் இன்னொரு ஆள் இருக்கணும், இன்னொரு என்ஜினியர்ஸ். அவ வந்து என்ன செய்யணும்னா ஒரு கட்டடம் கட்ட முதல் மண்ணை தோண்டி மண்ணில் டெஸ்ட் பண்ணி இப்போ 4 மாடி கட்டடம் கட்ட போறீங்கன்னா அந்த நிலம் வந்து பொருத்தமானதா அந்த 4 மாடி கட்டுறதுக்கு. அப்போ அவே சொல்றது ஜியோடெக் இன்ஜினியர். அப்போ ஜியோடெக் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட். அப்போ இவையோட ஈடுபாடு வந்து ஒரு 2-3 மாடிக்கு மேலே போய்க்குள்ள வந்து கட்டாயம் தேவை. ஏன் நான் தேவை என்று சொல்றேன்னா நிறைய வீடுகள் ஒழுகுது. இப்போ ஒரு கூரை வந்து சுவரோட சந்தி கேட்கல, அதுக்குள்ளால ஒழுகும். அப்போ அதெல்லாம் ஆர்கிடெக்டோட பொறுப்பு. ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அந்த கூரையையும் சுவரையும் சந்திக்கிற இடத்துல என்ன மாதிரி அந்த ஃப்ளாஷிங்னு சொல்கிறது அதுகள் செய்யணும், என்ன மாதிரி இப்போ லாங் டேர்மில் நீண்ட கால இதில் என்ன மாதிரி ஒழுகுறதை தவிர்க்கலாம். மற்றது வெள்ளம் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது, இப்போ நிலத்தை என்ன மாதிரி நீங்கள் சமப்படுத்தலாம், அதை லேண்ட்ஸ்கேப் கார்டிங் செய்யலாம், அப்படி தண்ணி போகக்கூடாது, அப்படி அதுகள் வந்து ஆர்கிடெக்டோட பொறுப்பு. அப்போ ஒரு 2-3 மாடிக்கு மேலே போய்க்குள்ள ஆர்கிடெக்டோட ஈடுபாடு வந்து முக்கியம். அதே நேரம் ஜியோடெக் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் முக்கியமாண்டா இப்போ உதாரணத்துக்கு கூட லோட் பேரும் என்ன நிறைய பேரம் கீழே ஃபவுண்டேஷனுக்கு. அப்போ மேலே இருந்து விரைக்குள்ள அந்த எத்தனை மாடி மேலே போகிறோமோ அதே அளவுக்கு கீழ் தளத்தின் தூண்ட பெர்மன்ல எல்லாமே மாறுபட்டு. நார்மலாக நாங்கள் சாதாரணமாக என்ன செய்வோம்டா, இப்போ 4 மாடியண்டா கீழே ஃபவுண்டேஷன் கோடும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். மேலே இருந்து விரைக்க அதிகமான லோட் பேரம் வந்து கீழே வரும். அப்போ பெரிய அத்திவேரங்கள் ஃபவுண்டேஷன் அதுகள் போடணும். போட்டு குளத்தோட சைஸை கூட்டி மேலே போய்க்குள்ள குறைச்சி ஒன்று போகலாம். ரெண்டா இப்போ சிக்கனமாக நாங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ட்ராயிங்ஸ், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் எல்லாம் முடிச்சு கல்குலேஷன் முடிச்சு அதை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் கவுன்சிலுக்கு. கவுன்சில்ன்றது இங்கே உள்ள பிரதேச சபை, நகர சபை மாதிரி அங்கே இருக்கு. அப்போ அங்கே வந்து இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி கல்குலேஷன் எல்லாம் பார்த்து அவங்களும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ குறைய போட்டிருக்கிற போல இருக்கு அந்த குளத்தில் கம்பியை திருப்பி இருக்க அவங்கள்ட்ட கல்குலேஷனை பேரண்ட் பார்த்து எல்லாம் வந்து கடைசி அப்ரூவல் வரும். அவன் அந்த ஆர்கிடெக்சரல் ட்ராயிங், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸில் ஸ்டாம்ப் பண்ணிட்டு ஓகே நீங்கள் கட்டலாம்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன செய்வாருண்டா, கட்டுமானம் நடந்தொன்று கேட்க ஒவ்வொரு நிலையிலையும் வந்து நாங்கள் போவோம், சைட்டுக்கு போய் ஒவ்வொன்றையும் வந்து அவதானிப்போம். ட்ராயிங்கின் படி அவர் கட்டி கொண்டு போகிறாரா. இப்போ சில வேளை பார்த்தீங்கன்னா பெரிய அத்திவேரம் ஃபவுண்டேஷன் சேரும், சில வேளை சின்னனா போட்டிருப்பினோம், சில வேளை கொஞ்சம் கம்பியை போட்டிருப்பினோம். ஏன்னா அவைக்கு வந்து இதுகளில் மிச்சப்படுத்தினா அவைக்கு காசு வரும். அப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, இல்லை இது பிள்ளை, நீ வந்து அப்ரூவ் பண்ணின ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் இருந்து வேறுபட்டு போகிறீங்க, இது வந்து எங்களால் அப்ரூவ் பண்ணிடலாம். ஏனெண்டா கடைசியாக எல்லாம் கட்டி முடிய அங்கத்தைய கவுன்சில், அங்கத்தைய மாநகர சபை வந்து என்ன செய்யுமெண்டா என்னட்ட வந்து ஒரு கடைசியாக ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீ போய் அவதானிச்சனியா எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுறவங்க என்பது கட்டுப்பட்டுருக்கா என்ற வந்து நீ ஒரு சர்டிஃபை பண்ணி தருவணும் எங்களுக்கு. அப்போ எல்லா பொறுப்பும் என்னில் வரும். அப்போ அந்த ஒரு நடைமுறை நியூசிலாண்ட்ல இருக்கு. ஆனால் இங்கேயும் அப்படி இருக்கும். இங்கே கட்டி முடிச்சதுக்கு பிறகு அவங்க உறுதிப்படுத்தினா தான் அதுக்கான இப்போ நாங்கள் ஒரு அனுமதி கொடுக்குறோம்டா மாநகர சபையில், அங்கே இந்த வீட்டை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் கட்டி முடிய அங்கே கொடுத்து அவங்க அதை உறுதிப்படுத்தி அப்ரூவ் செய்தால் தான்
அது அனுமதி எடுத்து கட்டுற மாதிரியான ஒரு தோட்டத்துக்கு வரும். அது இப்போ அனுமதி நாங்கள் அனுமதி எடுத்துட்டு இப்போ ஒரு கட்டடம் போக வேண்டாம், நிறைய நிலையெல்லாம் அது போய்கொண்டிருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் அத்திவாரம் போட்டு, குளம் போட்டு, பீம்ஸ் போட்டு, ஸ்லெப் போட்டு, திருப்பி குளம் பீம். அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அவதானிக்க மாட்டினோம். அவ தொடக்கத்தில் வெறுவினோம். இப்போ இந்த கடைசியாக கட்டினா பிறகு பார்ப்பினோம், ஓகே கட்டுப்பட்டிருக்கு வந்துட்டு அனுமதி தெரியணும் இங்கே. ஆனால் அதுக்கு இடையில தொடக்கத்துக்கும் இறுதிக்கும் இடையில உள்ள ஸ்டெப்ஸை யார் பார்க்குறது விளங்குது. அது நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனெண்டா அது கட்டாயம் பார்க்கணும். நான் கன இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், வீடுகள் வெடிக்குது, செட்டில் ஆகுது, ஒரு பக்கத்தால் இறங்குது, அது நிறைய வெடிப்புகள், சிலப்பில் வெடிப்பு, ஒழுக்கு வருது, அப்படி நிறைய குறைபாடுகள் வருது. ஆனால் சில பேரோட கதைக்கும் போது சொல்லுவேனும், வெடிப்புன்றது 100% தவிர்க்க முடியாதுண்டா. அது வெடிப்பில் பல விதம் இருக்கு. இப்போ ஒன்று ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ்ன்னு சொல்றது. இப்போ பீமில் எல்லாம் கிராக்ஸ் வரும், பீம் கூட டிஃப்ளெக்ட் ஆகும், அதில் கிராக்ஸ். அது ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ். அது தண்டா டேஞ்சர். எனி டைம் எந்த நேரத்திலையும் உங்களோட வீடு உடைஞ்சு விழலாம். அது நார்மலாக பீமிட பொட்டத்தில் வரும், அதுகள் ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ். மற்றது சின்ன சின்ன ஹேர்லைன்ஸ், இப்போ சின்ன மயிரில் பூச்சி வெடிப்புகள் வரும். அது இப்போ நாங்கள் அது தவிர்க்க முடியாது தானே. 100% தவிர்க்க முடியாது, ஆனால் தவிர்க்கலாம். ஒரு 80% தவிர்க்கலாம். அப்போ அது என்னண்டா, இப்போ நாங்கள் பூசின பிறகு இப்படியே விட்டீங்கண்டா, இப்போ சிமெண்ட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், தண்ணியோட ஆக்சிஜனோட ரியாக்ஷன் வேறைக்குள்ள ஒரு வெப்பம் வரும் சிமெண்ட்டில் இருந்து. அப்போ அந்த வெப்பத்தால் அது உலர வழி கிடைக்க அந்த சிமெண்ட் ஒரு விதியும் சுருங்கும் விளங்குது. அதில் இப்படி வெடிப்பு வரும். இந்த நியூசிலாண்டில் என்ன செய்யறாங்கண்டா, இந்த மாதிரி இப்போ ஒரு கான்கிரீட் ஃப்ளோர்ண்டா இந்த மாதிரி வெடிப்புகளை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 6 மீட்டர் இடைவெளியில் 5 மில்லிமீட்டர் ஒரு சின்ன ஒரு நீள் கோடு உண்டு சிலப்பில் வெட்டி வெளியிலேயே வீட்டுக்குள்ள வெட்டுறது. வெட்டினா என்ன செய்யமாட்டா, இப்போ அந்த சிலப்ப இப்படி விதிய சொரிய அந்த கேப்பில் போய் இதண்டேக்கல அது குறையும். அப்ப 100% கூடுதல் எல்லா வீடுகளையும் அப்படி செய்யணும். ஆனா அங்க என்ன செய்யற வேண்டாம், வெட்டி போட்டு அங்க குளிர் நாடுகள் தானே, அப்ப காப்பெட் போடுவோம். காப்பெட்டா இப்ப கம்பளம் மாதிரி நிலத்தில் விரிச்சு விடுவோம், இல்லாட்டி டைல் போடுவீணும். அப்படி போடைகள் தெரியாது. சில பேர் அப்படி வெட்டி போட்டு பாலிஷ் பண்ணியும் முடியணும். இன்ஜின் செய்யறவன் அவைக்கு அந்த வெட்டு தெரிகிறது பிரச்சனை இல்லை என்று சொல்லிவினோம். அப்ப வெட்டி போட்டு அதை வடிவ அந்த கட்டர் போட்டு கட் பண்ணி விட்டா நல்ல பாலிஷ் கான்கிரீட்டா அப்படியும் விடுவினோம். அப்ப அப்படி நாங்கள் யோசிச்சு அதுகளை செய்யறது. அடுத்தது இந்த 2 வடிவமைப்பையும் எடுத்ததுக்கு பிறகு நாங்க வீட்டை கட்ட தொடங்கும் போது மொத்தமா வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றதை அன்னளவாக ஊகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. ஆமாம். அடுத்தது அந்த செலவையும் மட்டுப்படுத்தி திட்டமிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியான நன்மைகள் என்ன இருக்கு? அது இங்கே உள்ள சிஸ்டம் பில்டர் ரன் பிஓகே செய்து இப்போ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை பார்த்து இப்போ நார்மலாக இங்கே 2 ஸ்டோரி 3 ஸ்டோரி மட்டும் பில்டர்ஸே அவையோட அனுபவத்தில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸை கீறி அவைட்டு ஒரு டிராஃப்டர் ஒரு வரைஞர் ரிப்பேர் அவரை வச்சு கீறி கவுன்சில்கிட்ட கொடுத்து அப்ரூவல் எடுத்து கட்டினோம். ஆனால் உண்மையாக நாங்கள் செய்யணுமெண்டா குறைக்கலாம், கோஸ்ட்டாக குறைக்கலாம். இப்போ 5 கம்பி போட வேண்டிய ஒரு குளத்தில் பில்டர்ஸ் என்ன செய்யணும், டிசைன் செய்கிறீங்கள. இப்போ அனுபவத்தில் ஒரே அடியாக எல்லா இடமும் கீழே இருந்து மேலே மட்டும் சிலவில் ஒரே கம்பியை போடுவினோம், ஒரே சைஸ் குளத்தை போடுவினோம், ஒரே பீமை போடுவினோம். அப்போ மேலதிகமான சிமெண்ட் கம்பியெல்லாம் போகுது. உண்மையாக அதுதான் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ன்றது. இப்போ ஓவராக போட்டால் அது ஓவர் டிசைன். அப்படியான சந்தர்ப்பத்தில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இது தேவையில்லை. அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானை வச்சுக்கொண்டே எவ்வளவு செலவாகும் 100% கணிக்கலாம். அதுதான் சொல்கிறேன். அந்த பிஓக்யூ பில் ஆஃப் குவான்டிட்டி இங்கே நான் கேள்விப்பட்டேன் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணினோம். ஒரு வீடுண்டா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விழணும். அப்போ அவைக்கு எத்தனை கம்பி போட்ட இது இல்லை, ஸ்கொயர் ஃபீட்டு விளவா இந்த காசுன்னு தான் செய்யணும். ஆனால் உண்மையாக வடிவா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இன்வால்வ் ஆகி வேணுமெண்டா கிளையண்ட சைட்டிலேயே ஒரு குவான்டிட்டி பெர்சன் இருக்குன்னு அவைய வச்சு விள முடியும் அப்படின்னு செய்யலாம். சரி, அப்படி எனக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படி செய்ய. இங்கே நீங்கள் வேலை செய்திருக்கிறீங்க 1.5 ஆண்டு, அப்படித்தாங்க? 1.5 ஆண்டு வேலை செய்திருக்கிறீங்க. நியூசிலாந்தில் எவ்வளோ காலம்
நிறுவனம் ஊடாக செயற்படுறீங்க? அங்கே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமாக செய்வேன். 8 ஆண்டு. இப்போ இங்கே வந்து உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் இருக்கும், நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்ததால் நிறைய அந்த தொடர்புகள் இருக்கும், இந்த துறை சார்ந்தவர்களோட எல்லாம் கதைச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே அவதானிக்கிறதுக்கும் நியூசிலாந்தில் நீங்கள் பணியாற்றியதுக்கும் இடையில் கட்டடங்கள் சார்ந்த ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொதுவான கட்டடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், அது சார்ந்து என்ன வேறுபாடு இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கணும். அதோட நான் இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர் ஸ்ரீலங்கா இங்கத்தைய பொறியியலாளர் இதுலேயும் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். இப்போ வர்ற நேரமாக இங்கே செமினார் செய்கிறேன் நான். அப்போ நான் அவதானித்தது வந்து இந்த கட்டட முறையில் ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிற ஈடுபடுறது குறைவாக இருக்குது. பொறுப்புன்றது முக்கியம். இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னென்னா நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைனை செய்கிறேன், ஸ்ட்ரக்சரல் டிசைனை செய்து சைட் சூப்பர்விஷன், சைட்டுக்கு போய் அவதானித்து அதை உறுதிப்படுத்தி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னுண்டா முழு பொறுப்பும் என்னில்லை. ஒரு 2 வருஷத்தில் ஒரு சிலப்பு உடைஞ்சு விழுதுண்டா என்னட்டு தான் பெறுவாங்க. நீ தான் டிசைன் பண்ணினி, நீ தான் பொறுப்படுத்தனி, நீ தான் இதுக்கு காசு வரணும் வந்து. நான் தப்பி போயிடலாம். அங்கே அது இன்னும் சட்டம் வந்து 100க்கு 100% வந்து. இப்போ அதே மாதிரி ஆர்கிடெக்டையும் பொறுப்பு, ஒவ்வொருத்தையும் பொறுப்பு இருக்குது. இப்போ ஆர்கிடெக்ட் வந்து ஃபுல்லாக செய்கிறான், ஒரு 2 வருஷத்தில் லீக் வருது, ஒரு மண் தண்ணி உள்ளுக்குள்ளால போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஆர்கிடெக்டோட பொறுப்பு. ஆனால் இங்கே அந்த ஒன்றும் இல்லை. ஏன்னா வீடு திஞ்சு விழுந்தா கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒவ்வொரு காரணம் சொல்லினோம். இப்போ அதில் படிப்பு வந்த ஒரு காரணம் சொல்லி பொறுப்பு. அந்த பொறுப்புன்றப்ப வந்து மாநகர சபை இங்கே வந்து ஒரு வீடு கட்டிக்கல, ஓகே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், ஜியோடெக் இன்ஜினியர் அவையிட்ட இருந்து எல்லாம் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வா, அவையோட ட்ராயிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. அதோட அவைக்கும் வந்து கம்பெனிக்கு இன்சூரன்ஸையும் வந்து மாநகர சபை எதிர்பார்க்கும். இப்போ எனக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு. சரி, ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சேதம் வந்தால் கூட உங்களுக்கு அதை நான் இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து போட போகிறேன். நான் இன்சூரன்ஸுக்கு எனக்கு அரசாங்கம் கட்டுறேன். ஏனெண்டா மனித இயல்பு வந்து பிள்ளைகள் விடுவோம். ஏனெண்டா கணக்கு ஸ்ட்ரெஸ் வரைக்குள்ள அதோட நான் மட்டுமில்லை தான் ஒரு டீமாக வேலை செய்யக்கல பிள்ளைகள் வரும். அப்போ நாங்கள் பாக்கெட்டுக்கு எந்த எடுத்து போடாமல் இன்சூரன்ஸ் ஆகணும். அப்போ கவுன்சில் அங்கே வந்து நான் இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க கவுன்சில் கேட்கும் உண்ட இன்சூரன்ஸையும் தான், நீ இது சர்டிஃபை பண்ணுற இன்சூரன்ஸ் தான். அப்போ அந்த இன்சூரன்ஸையும் இங்கே கொண்டு வரணும். அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ப்ராப்பராக ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று மாநகர சபைக்கு போகுதுண்டா அப்ரூவலுக்கு, அவங்க வந்து ப்ராப்பராக சர்டிஃபைட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட டிசைனை கொண்டா, ஆர்கிடெக்ட டிசைனை கொண்டா, கிரவுண்ட் ஜியோடெக்ட இதை கொண்டா, அவட இன்சூரன்ஸை கொண்டா, அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுக்கணும். எடுத்து மாநகர சபை ரிவ்யூ பண்ணணும். கால்குலேஷன் தொடக்கம் இல்லை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி ஏதாவது வைக்க ஒரு கமெண்ட்ஸ் இருக்குண்டா நேர ஆர்கிடெக்ட். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த ஏதாவது ஒரு சேதம் வந்தால் அதை திருத்தி அமைச்சு கொடுக்கறதுக்கான அந்த இன்சூரன்ஸ் இங்கே செய்யப்படுதான்னு கேட்டால் இல்லை. அந்த நீங்கள் கதைக்கிறீங்களே, எனக்கு பெரிய வித்தியாசமா தெரியுறது அதுதான். நீங்க நியூசிலாந்துல ஒரு சின்ன பிழை விட்டாலும் அது உங்களை முழு பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா? இங்க நீங்க எடுத்துக்கொண்டா ஒரு வீடு கட்டினா ஒரு வெடிப்பு வந்துடுதுன்னு சொல்லி நீங்க இப்ப வீட்டுக்காரர்ண்டா நீங்க என்ன தொடர்பு கொள்றீங்கன்றா நான் உங்களோட முரண்பட்டுன்னு சொன்னா அது நடக்காது. அப்படியான ஒரு நிலைமைன்றது இங்கே இருக்கு. சட்டம்ன்றது அங்க 100க்கு 100%. இப்ப ஒரு வெடிப்பு வருதுண்டா நாங்கள் ஓகே நாங்கள் பார்க்குறோம் வெடிப்பு வந்துட்டுது, நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஓகே நான் ஒரு என்னுடைய டாக்குமெண்ட்ஸில் கால்குலேஷனை ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் ரெண்டு நான் முதல் இன்வெஸ்டிகேட் ஒரு ஆராய்ச்சி வந்து செய்வேன். செய்து என்னில பிழை எங்களோட டிசைனில் பிழையண்டா அதை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ செலவு நீங்கள் திருத்துறதுக்கு அந்த அதுக்குரிய செலவை வந்து எங்களோட இன்சூரன்ஸ் கொடுக்கும். கட்டாயம் அதை கொடுத்து கட்டாயம் கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட் கேஸ் போய் இங்க அப்படி நீங்க சொல்றதுலேயே பெரிய வித்தியாசமே இதுதான். ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு போனா ஒரு ஆண்டுக்குள்ள உங்களுக்கு நாங்க என்ன பழுதுன்னு வெடிப்பு வந்தாலும் செய்து தரோம்னு சொல்லுவாங்க. அது அந்த பூச்சி வெடிப்புகள் வரும். ஆனா ஒரு 2-3 ஆண்டுக்கு பிறகு அது வெடிச்சா அதுல இவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்ற மாதிரி வருது. ஆனா நீங்க சொல்றத பார்க்கப்போ அங்க காலம் நார்மலா வந்து நியூசிலாண்டில் 50 வருடத்துக்கு தான் ஒரு கட்டிடம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம். அப்ப அந்த 50 வருடத்துக்குள்ள வேற நில அதிர்வு, பெரிய விண்டுகள், காற்று எல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கேற்றபடி 50 வருடத்துக்கு உத்தரவாதம் கொடுத்து கட்டுவோம். அப்போ அந்த 50 வருடத்துக்குள்ள ஒரு வீடு உடைஞ்சு விழுகுது,
என்றா அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட பொறுப்பு. ஆர்கிடெக்சரல் உத்தரவாதம் 10 வருடம். அப்போ அந்த 10 வருடத்துக்குள்ள ஒழுக்கு வருது, ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஆர்கிடெக்டோட பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்புல எடுத்து தான் ஆகணும். இங்கேயே நான் இதை திரும்ப சொல்றேன்னா, கட்டி ஒரு ஆண்டுலேயே இவ்வளவு சிக்கல்களும் வருது, பெரிய வெடிப்புகள் வருது, தண்ணி ஒழுகுது, அப்படி நிறைய சிக்கல்கள் வருது. ஆனால் அது இங்கே சாதாரணமா வீட்டுக்காரர் தான் திரும்ப பார்க்க வேண்டிய இல்லை. அப்படி இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். மாநசபை ஒரு இதண்டேக்கில்ல, ஒரு டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ண எடுக்கல, இன்சூரன்ஸையும் அதை வந்து கட்டாயம் பார்க்கணும். மற்றது நான் பார்க்குறது சேஃப்டி இல்லை இங்கே. இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. நான் போய்க்கல சைட்டுகளுக்கு, நான் இங்கே போகிறேன். நான் இப்போவும் தொழிலாளர்கள் வெறுங்காலோட ஒரு சேஃப்டி ஜாக்கெட் இல்லை, பெஸ்ட் இல்லை. அங்கே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் இப்போ இதில் ஒன்று வெட்டணும்னு சொன்னால் அவங்க அதுக்கான முழு பாதுகாப்பையும் போட்டு தான் அந்த சின்னன்னு வெட்டுவாங்க. எங்கெண்ட ஆக்கள் என்னன்னு சொன்னால் இதுதான் ஒன்று தான், இதுக்காக மீன கட்டாத போடுறதான விட டக்குன்னு வெட்டுறது. அந்த நேரம் அவைகளுக்கு அந்த உயிர் பாதிப்புகள் அந்த அளவுக்கு கண்ணுகளுக்குள்ள போகிற அந்த மாதிரி நடந்தது. அது நான் யோசிச்சேன்னா, நான் இப்போ சின்னனா இருந்து விளையாடி கொண்டு தெரிஞ்ச காலத்தில் இருந்த மாதிரி தான் இப்போ வேலை செய்யணும். ஈவன் செருப்பு கூட போடணும் இல்லை, சரத்தையும் கட்டி கொண்டு ஒரு கையால் வெறும் கையால் சீமந்த குழைச்சி அப்படி ஒரு நிலையில் இருக்கணும். எனக்கு விளங்குது இப்போ பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் அவைய வச்சிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவைக்கு வாங்கி கொடுக்கணும். சேஃப்டின்றது முக்கியம். இப்போ ஹெல்மெட் போட்டு, இப்போ நான் கூட இப்போ நியூசிலாண்டில் கூட நான் சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு போய்க்கல. சில வேளை இப்போ ஒரு ஹெல்மெட்டை மறந்துட்டேனுண்டா உள்ளுக்குள்ளே போயிடலாம். நான் திருப்பி ஆஃபீஸுக்கு போய் அதை எடுத்துன்னு வந்து விட மாட்டாங்களா. அங்கே வந்து என்ஜினியர்ன்ற பெரிய மதிப்பெண்டு இல்லை. நான் அதில் ப்ரொஃபஷனல், பில்டர் வந்து அதில் ப்ரொஃபஷனல். சில வேளை பில்டர் சொல்கிறத நான் கேட்கணும். அவனுக்கு என்ன விட கூட தெரியும். அப்போ வந்து என்டைய அவன் செய்கிறானா, அவன்டைய நான் பார்க்குறேனா, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே சரிசமம். அப்போ இப்போ நான் கூட சைட்டுக்கு போய் அவனின் அப்படி வேலை செய்கிறான் விழுந்துருவான் போல இருக்குன்ற எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுண்டா, நான் மாநகர சபைக்கு கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். இவ வந்து ஒரு அன்சேஃப் வேலை செய்து கொண்டிருக்கணும், நீங்கள் வந்து ஒரு பாருங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஸ்டொப்பர் வேலையை நிப்பாட்டு அதையெல்லாம் படிவா சரி செய், அதுக்கு பிறகு தான் திருப்பி தொடங்கலாம். மற்றது இப்போ சுகாதாரங்கள், சத்தங்கள் கணக்கே இருக்குது. இப்போ மழை வீடு கட்டி முடிங்க, மழை பெய்யுதுண்டா மண் எல்லாம் வந்து கரைஞ்சி ரோட்டு கூடும். இப்போ அங்கே அதுகளை எல்லாம் ஒரு நடைமுறைப்படுத்தி இப்போ பென்சில் போட்டு அப்படி இருக்குது. மற்ற இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலை செய்யக்கூடாது, அப்படி அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய ஒரு தனிநபர் பாதுகாப்பு மையமாக வச்சு தான் அவ்வளவு. இங்கே மெயின் பிரதானமாக நான் பார்க்குறது சேஃப்டி. எனக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. ஒரு செய்யக்குள்ள விரல் வெட்டுப்பட்டா கை உடைஞ்சிட்டுதண்டா அதோட அப்படியே படுத்திருக்க வேண்டியான் குடும்பம் நடுத்தரவில் வரும். அப்போ குறைஞ்சது ஒரு சப்பாத்து, ஒரு ஹெல்மெட், சேஃப்டி வேஸ்ட் அவளை சின்ன சின்ன கட்டிடங்கள் தானே, அவளை முக்கியம் இல்லாட்டியும் ஒரு ஹெல்மெட் என்னண்டா மேல இருந்து ஒரு சுத்தியல் விழுந்துண்டா அதை கட்டாயமாக கொண்டு வரணும். இங்கே கூடுதலாக நீங்கள் சொல்கிறீங்க தானே, வீடு நிலத்தில் ஒரு கூரை வர மாதிரி ஒரு சாதாரண வீட்டமைப்பு. இந்த வீட்டமைப்புக்கு இங்கே அந்த ஸ்ட்ரக்சரல் பிளான், ஆர்கிடெக்ட் பிளான் வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை. நியூசிலாந்தில் எல்லா வீட்டுக்கும் இந்த பிளான்ன்றது இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கு. நியூசிலாண்டில் சிலது விதிவிலக்கு இருக்கு. இப்போ ஒரு 30 ஸ்கொயர் மீட்டர் ஒரு சின்ன ஒரு கட்டிடம் கட்ட போறீங்கன்னா தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்களுக்கு போய்க்கல கட்டாயம் வந்து சிங்கிள் ஸ்டோரியோ டபுளோ ட்ரிபிளோ நீங்கள் வந்து கட்டாயம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஜியோடெக் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் அவையோட சர்டிஃபிகேட் வேணும். சரி, இவ்வளவும் நீங்கள் நியூசிலாந்துக்கும் எங்கள் நாட்டில் இருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கா இல்லையா? வேறு மற்றபடி இங்கே நல்லா செய்யணும். எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நிறைய கட்டிடங்கள் வருது. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது, பிளான் பண்ணுங்க ஒரு கட்டிடத்தை நகரமயமாக. இப்போ வந்து கிராமம் எல்லாம் நகரமயமாகுது. மேல் அதிகாரிகள் வந்து அம்பிட்ட வாட்டு கட்ட விடாமல் வடிவாக பிளான் பண்ணி இப்போ ரோட்டுகளை நீ எதிர்காலத்தில் அகலமாக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணி அங்கே எல்லாம் ஒரு சோன் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு ஃபேக்ட்ரியை கட்டிடலாது, இந்த இடத்துக்குள்ள 3 ஸ்டோரிக்கு மேலே கட்டிடலாது. ஏனெண்டா பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரனுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்கணும். அவனுக்கும் ஒரு தனிப்பட்ட, இப்போ அவன் ஒரு சின்ன வீட்டில் இருப்பான், நாங்கள் இங்கே ஒரு 4 மாடியை கட்டிட்டா அவன்ட ஒரு சுதந்திரம் பறி போயிடும். இங்கேருந்து அவன்ட வீட்டை பார்த்துட்டு இருப்பான் விளங்குது.
அப்போ அப்படி கட்ட விட மாட்டீங்க? அப்படி கட்ட விட மாட்டேன். அங்கே அந்த சோனிங்னு சொல்கிறது, இந்த இடத்துல 2 ஸ்டோரி தான், இந்த இடத்துல 3 ஸ்டோரி. இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரியை கட்டிடலாம். அது சத்தம் கூடுதலாக அந்த ஃபேக்ட்ரி சார்ந்தது இங்கேயும் நடைமுறையில் இருக்குது. சில இடங்களில் போட முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு இடத்துல தரை பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண வீட்டுக்கு பக்கத்தை 10 மாடி வீடு கட்டவே முடியாது. அப்படி அது இடங்களை பொறுத்தது. இப்போ வீடுகள் உள்ள அதிகமாக வீடுகள் உள்ள இடத்துல கட்ட விட மாட்டோம். என்ன கூடுதலாக பார்த்துருக்கேன் வெளிநாடுகளில் எல்லாம் ஒரு 2 மாடி வீடு அப்படியே தொடர்ச்சி அப்படியே இருக்கு. நான் யோசிக்கிறது அதுதான் காரணம். கணக்கு பிளானிங் இருக்குது. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா காணின்ற 40% தான் நீங்கள் வந்து வீடு கட்டலாம். மிச்சம் எல்லாம் வந்து நிலமாகவே இருக்கணும், வெறும் நிலமாக இருக்கணும். இப்போ இது ஒரு சதுர காணியண்டா இந்த மொத்த பரப்பளவின் 40% தான் நீங்கள் வீடு கட்டலாம். அது ஏன் சொல்லுங்க ஆகும். இப்போ இயற்கை இப்போ மழை பெஞ்சுதுண்டா வளைஞ்சு விடுற தண்ணி வந்து இப்போ நிலத்துக்குள்ள கீழே போகணும். அது கட்டாயம் கட்டாயமா 40% வந்து நீங்க இங்கெல்லாம் பார்த்தீங்க குட்டி 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 மதில் எல்லையோட நிற்கும். ஒரு உள்ளுக்கு வாகனம் வந்துச்சுன்னா நேர போய் வீட்டுக்கு ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஆனால் அங்கே அது கட்டாயம். ஈவன் இப்போ நீங்கள் இப்போ ட்ரைவே இப்போ இந்த இதுக்கு தானே கான்கிரீட் கூட நீங்கள் போட முடியாது முன்னுக்கா. எல்லாம் வந்து 40, அதை சொல்றது இம்பர்மியபிள். ரெண்டா இப்போ தண்ணி இப்போ நீங்கள் கான்கிரீட்டை போட்டுட்டீங்கண்டா அதில் வர்ற தண்ணி கீழே போகாது, என்ன வலிஞ்சு அங்கால போய் வெள்ளமாகி தான் கீழே போகும். அப்போ நீங்கள் எல்லா இடம் கான்கிரீட்டை போட்டுட்டீங்கண்டா எல்லாம் தேங்கி தண்ணியும் வெள்ளமும் பேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போய் அந்த இடமே வெள்ளப்பெருக்காயும். அப்போ எது வீடோ இல்லாட்டி தண்ணி ஊடுருவ விடாத ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் 40% மேலே போடலாம். அங்கே வடிகால் அமைப்பு எப்படி இருக்கு? ஏன் கேட்குறேன்னா இப்போ இங்கே முதல் தரவையான பகுதியாக இருந்திருக்கும், வெளியான பகுதியாக இருந்திருக்கும். ஒரு ஆள் வீடு கட்டி பின்னுக்கு மதில் கட்டினா முன்னிற்கு இருந்து வர மழை நீர் முழுதும் முன்னுக்கு இருக்கிற வீடுகளுக்குள்ள வெள்ளம் ஆயிப்போம். இங்கே மழை நேரங்களில் வெள்ளப்பெருக்குகளை பெரிய மழை வந்து வெள்ளம் மாறுறது வரை சின்ன மழைக்கே நிறைய வீடுகளுக்குள்ள வெள்ளம் போகுது. அப்போ அங்கே இதை தவிர்க்கிறதுக்கு வடிகாலம் அங்கே வந்து நான் போன வருஷம் ஒரு செமினார் செய்தேன் நான் இங்கே என்ஜினியர்ஸுக்கு. அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அங்கே வந்து ஃப்ளடிங் மேப் பண்ணிருக்கு, வெள்ளப்பெருக்கு மேப்ஸ். மாநகர சபையோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ யாழ்ப்பாணம்ண்டா ஃபுல்லாக வந்து எங்கெங்கே வெள்ளம் வரும், அந்த வெள்ளம் என்ன மாதிரி ஓடும், எந்த பாதைகளால் ஓடும் என்று எல்லா இடமும் மேப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நான் இதில் ஒரு வீடு கட்ட போகிறேன்னுண்டா உடனே அந்த மேப்பை போய் பார்க்கணும். பார்த்துட்டு இதுக்குள்ளால வெள்ளம் ஓடுமான்ட்டு எனக்கு அதில் பார்க்க தெரியும். அப்போ நான் வந்து அந்த வெள்ளம் ஓடுறதுக்கு மேலே வீடு கட்டிடலாம். அது கவுன்சிலும் அது பிளானிங் ஸ்டேஜ், அதை வந்து அங்கத்தைய மாநகர சபையும் அனுமதிக்காது. அப்போ நான் என்ன செய்யணும், ஓகே எனக்கு வேறு வழி இல்லை, அந்த வெள்ளம் ஓடுற பாதையெல்லாம் கட்டணுமெண்டா நான் வந்து இந்த சொந்த செலவில் வந்து அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி நான் திருப்பி பழைய மாதிரி அங்கால ஒரே மாதிரி செய்யணுமென்ற ஒரு ப்ரொப்போசலை வந்து நான் கொடுக்கணும். கொடுத்து முழு செலவு நீங்கள் இல்லை நான் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி இடத்துல வந்து நான் வீட்டை உயர்த்தி கீழால வெள்ளம் அப்படியே எனக்கு இருக்கு அதை சப்ளோர். அப்போ வெள்ளம் வந்து கீழால் அப்படியே போகும். இப்போ வீடு அதில் கட்டலாம். அப்போ அதுகள் எல்லாம் பிளானிங் ஸ்டேஜ். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அதில் அப்படி இல்லை, முதல்ல கட்டி விட்டா எந்த பக்கத்தாலையும் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நல்ல காலம் இப்போ டிசம்பரில் தான் வெள்ளப்பெருக்கு வருது. அதோட இங்கே மண்ணுக்கு ஒரு 2 நாள் 3 நாளில் கீழே போயிடும். அது நல்ல விஷயம். ஆனால் இப்போ நியூசிலாண்டில் வெள்ளம் வந்துச்சுண்டா இப்போ 2 கிழமை 3 கிழமைன்ட்டு அப்படி இருக்கு. அப்போ ஆனால் அது வந்து இப்போ நான் இருந்துட்டு தான் இப்போ 10 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி வெள்ளம் வந்ததுன்னா அப்படி வரும். ஆனால் அதுகள் எல்லாம் செய்யலாம். சரி, அடுத்தது இப்போ கூடுதலாக நில அதிர்வுன்ற ஒரு இது சொன்னீங்க தானே, அங்கே நில அதிர்வுக்காக என்னென்ன நடைமுறைகள் ஒரு வீடு கட்டும்போது பார்க்கப்படும்? ஓகே, அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ளடிங் மேப் மாதிரி நில அதிர்வு எந்தெந்த இடத்துல எங்கே கூட வருமென்றும் ஒரு மேப் இருக்குது மாநகர சபை. அவங்க எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ காற்று எந்தெந்த இடத்துல கூட காற்றடிக்கும், நில அதிர்வு எங்கெங்கே கூட வரும், மற்றது வெள்ளப்பெருக்கு எங்கே கூட வரும் என்று எல்லாத்துக்கும் அங்கே மேப் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த மேப்பில் போய் ஓகே இதில் இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம்டா அதில் நில அதிர்விட பரிமாணம் எவ்வளவு என்று வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கேற்றபடி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணுவோம். அது நில அடித்தளம் வேறுபடுமா? அது வந்து நீங்கள் எத்தனை ஸ்டோரி கட்டுறீங்களாண்டி, இப்போ ஹை ரைஸ் பில்டிங் கட்டுறீங்கண்டா அது வித்தியாசம். ஃபுல்லாக பயங்கர டெக்னாலஜிக்கல் இது. அது வந்து நான் செய்ததில்லை. நான் வந்து 3 ஸ்டோரி 4 ஸ்டோரிஸ் சிங்கப்பூரில் செய்திருக்கிறேன். அங்கே எர்த்குவேக் இல்லை.
அப்போ நான் வேலை செய்ய. ஆனால் நியூசிலாண்டில் வந்து நான் ஒரு 4 ஸ்டோரி மட்டும் டிசைன் பண்ணுறேன். அப்போ அங்கே வந்து நாங்கள் எர்த்குவேக்கு கன்சிடர் பண்ணோம், நில அதிர்வு. அதுக்கேற்றபடி வீட்டை வந்து நாங்கள் எங்கெங்கே நாங்கள் கூட உறுதிப்படுத்தணும் அந்த இதெல்லாம் நாங்கள் அதில் செய்வோம். சரி, நீங்கள் நியூசிலாந்தில் இந்த மாதிரி ஒரு செயல் செய்து கொண்டிருக்கீங்க, ஸ்ட்ரக்சரல் பிளான் வரைந்து கொடுக்குற மாதிரி செய்கிறீங்க. அங்கே இருந்து இப்போ இங்கேயும் ஒரு நிறுவனமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறதா சொல்கிறீங்க. இங்கே என்ன செய்கிறீங்க? உங்களுடைய அந்த நியூசிலாந்துக்கான அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானும் இங்கே வச்சு செய்கிறீங்களா இல்லை அங்கே வச்சு தான் செய்கிறீங்க? ஓகே, நான் வந்து இங்கே என்ன நடைமுறை இருக்குன்னு சொன்னீங்கன்னா? ஓகே, நான் இப்போ ஒரு 4 வருடமாக இங்கே ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட் நியூசிலாந்து கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் மாதிரி இங்கே செய்து வந்துருக்கேன். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அங்கே தேவையானதை இங்கே வச்சு செய்வீங்களா? இங்கே வச்சு அப்படித்தானோ. அப்போ வந்து நான் வந்து ஒரு 4 வருடமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் இங்கே உள்ள ப்ராஜெக்ட்ஸையும் நான் பார்க்குறேன். எத்தனை பேர் வேலை செய்யணும்? 10 பேர் வேலை செய்யணும். அதில் வந்து இப்போ ஒரு 6 இன்ஜினியர்ஸ், இப்போ மொரட்டுவ, பெரடேனியா, மற்றது ஜெஃப்னா சிட்டி, அப்படி 6 இன்ஜினியர்ஸ், மற்ற டிராஃப்டீஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து இருக்கணும். இது அவர்கள் வந்து உங்களுடைய அந்த நியூசிலாந்து நிறுவனத்துக்காக இங்கே வந்து பணியாற்றுறார்கள். அப்படி நான் பிரித்து வச்சிருக்கேன். சில இன்ஜினியர்ஸ் டிராஃப்டீஸ் வந்து எனக்கு அங்கே உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணினோம். சரி. அப்போ அவைக்கு வந்து நான் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அவைக்கு நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது தானே. இப்போ ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு நெறிமுறை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட். அப்போ அவைய எல்லாம் படித்து அவையால் இல்லை, நான் இதை வச்சு தான் நான் கேட்டேன், அங்கே இருக்கிறதுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்ன்றது. இப்போ ஸ்டாண்டர்ட் அதுகள் வந்து ஒன்று தான். இங்கே வந்து ஹீரோ கோட் ஒவ்வொரு இப்போ ஒரு புத்தகம் மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி. அப்போ ஒரு வீடு கட்டணுமெண்டா இந்த இதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ கான்க்ரீட் மிக்சிங், தண்ணி, அதுகள் ரெண்டு டிசைன் தொடக்கம் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அப்போ நியூசிலாண்டில் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்ட், அதை நாங்கள் வச்சு தான் நாங்கள் வீடுகள் கட்டுறது. அதே மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா யூரோக்கோட் முந்தைய பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அங்கால ஜெர்மன், அப்போ அந்த லண்டன் அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்டை வச்சு செய்யணும். ஆனால் இங்கேருந்து நியூசிலாந்து அந்த இதுக்காக பணியாற்றவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவம் கிடைக்கும், நல்ல அனுபவம். அவைக்கு இப்போ ஒரு இன்டர்நேஷனல் அதான் இங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் அது இந்த ஒப்பிட்டு பார்க்கலாம் தானே. கூடுதலாக நியூசிலாந்து வரும்போது பக்கத்து ஆஸ்திரேலியாவுக்கு போனால் கூட இதே ஒத்த மாதிரி தானே இருக்கும். அவை இப்போ எர்த்குவேக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு இப்போ இங்கே உள்ள இன்ஜினியர்ஸுக்கு எர்த்குவேக் நில அதிர்வுக்கு டிசைன் பண்ணுற சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். அங்கே வந்து நில அதிர்வுக்கெல்லாம் இங்கே உள்ள இன்ஜின் நல்லா செய்கிறாங்க. ஏன்னாண்டா எல்லாரும் படித்து வந்தவங்க, நல்ல திறமை இருக்குது. நான் உலக ரீதியில் இப்போ சிங்கப்பூர், நியூசிலாண்டில் வேலை செய்யறதில்லை. இலங்கை பொறியாளர்களுக்கு நல்ல கட்டிக்கிறாங்க. மேக்ஸில் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அப்போ நான் ஊக்கப்படுத்தணும். இப்போ இவங்கள் இப்போ இங்கே உள்ள இன்ஜினியர்ஸ் வந்து இவங்களே இமெயில் எல்லாம் பண்ணி அங்கே உள்ள கிளையன்ட்ஸ் வெள்ளக்காரங்களுக்கு எல்லாம் இப்போ இமெயில் பண்ணி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருக்கு இங்கே உள்ள ஆக்களுக்கு. அப்போ நேராக அவையே இப்போ அங்கே உள்ள கிளையண்ட்ஸோட இமெயில் பண்ணி செய்யணும். இன்னொரு டீம் இருக்குது, அவள் வந்து இங்கே உள்ள ப்ராஜெக்ட்ஸ். இங்கே என்ன செய்கிறீங்க? எதிர்காலத்தில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறீங்க? நான் இங்கே இப்போ செய்கிறது அப்படியே செய்து கொண்டு போகத்தான் விரும்புகிறேன். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி கன்சல்டன்சி செய்கிறேன் இங்கே உள்ள ப்ராஜெக்ட்ஸுக்கு. இப்போ நான் இப்போ ஒரு 20 ப்ராஜெக்ட்ஸுக்கிட்ட கன்சல்டன்சிஸாக கடைசி 4 வருஷத்தில் செய்திருக்கிறோம். நாங்கள் வந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு சார்பாக வேலை செய்வோம். அப்போ நாங்கள் எங்கள்கிட்டயே முழு பொறுப்பு தந்துருவினோம். நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்த்து என்னென்ன ஒழுங்காக செய்யணுமா, எப்படி செய்யணும் என்று எங்களுக்கு ரிப்போர்ட் தரணும்னா நாங்கள் போய் எல்லாம் பார்த்து ட்ராயிங்ஸின் படி நாங்கள் சில ப்ராஜெக்ட் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஸ்ட்ரக்சரல் டிசைன். அப்போ அதுபடி கட்டினோமா என்று நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா சைட்டுக்கு போய் படங்கள் எல்லாம் அட்டாச் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எழுதி எங்களோட உரிமையாளர்களுக்கு அனுப்புகிறேன். நான் இப்போ நீங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே பணி செய்து கொண்டு இருக்கிற பொறியாளர்களுக்கு இடையில முரண்பாடு வராதா? இல்லை, நான் வந்து இடையில இருந்து நாங்கள் தொடங்குறேன். இப்போ ஏற்கனவே கட்டுப்பட்டு இருக்கிற இதுக்குள்ள போறையில நாங்கள் முதலே இருந்து புதுசாக இருந்து தான் போவோம். தொடக்கத்தில இருந்து கிடங்கு கிண்டுனதுல இருந்து கிடங்குட அளவு சரியா, ஆழம் சரியா அந்த நிலையில இருந்து தான் ஒவ்வொரு கான்கிரீட் போட போயினோம்டா எங்களுக்கு சொல்லிவினோம். நாங்கள் நாளைக்கு சிலப்புக்கு கான்கிரீட் போட போகிறோம், நீங்கள் வந்து பாருங்கோ, நாங்கள் கம்பியெல்லாம் வச்சுட்டோம்னு சொல்லிவினோம். அப்போ நாங்கள் போய் ட்ராயிங்கையும் திறந்து வச்சு ஓகே ஒழுங்காக செய்திருக்கணும் வந்து பார்ப்போம். அப்படி பிள்ளையா செய்திருந்தால் நாங்கள் சொல்லுவோம், இதுகள் பிள்ளையா செய்திருக்கிறீங்க, நீங்கள் திருத்தணும். அந்த இடத்துல தான் முரண்பாடு வராது. முரண்பாடு வராது. ஏனெண்டா நீங்கள் அப்படின்னா நீங்கள் யார்
ஒரு வீடு நான் கட்டுறேன்டா நீங்க என் சார்பான ஒரு ஆளா இருக்கும். ஆமா ஆமா அந்த அதிகாரம் நான் உங்களுக்கு தருவோம், முழு அதிகாரம் எங்களுக்கு தருவோம். நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் தான் என்னுடைய உரிமையாளர்ண்டா நீங்களே நான் ஒரு மாமாவை பொறுப்புக்கு விடுற மாதிரி, அண்ணாவை பொறுப்புக்கு விடுற மாதிரி உங்கள்ட்ட அந்த பொறுப்பை தாரன். ஒரு இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் ஒரு ஆளை பொறுப்புக்கு விட்டு அதை பார்க்கணும்னு வரும்போது சரியா வேலை நடக்குதா, இப்போ பண விஷயங்களை மற்றவர்கள் பார்த்தாலும் சரியான முறையில் கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கா, கம்பிகள் சரியா வைக்கணுமா, இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அது நீங்க செய்யற சேவை உண்மையா அவர்களுக்கு பொருத்தமானதா இருக்கு. ஆமா, பில்டர் வந்து பிள்ளையா கட்டுறார், டிராயிங்ல விட்டு விலத்தி போறாருண்டா நாங்கள் அவைக்கு சொல்லுவோம் இப்படி பிள்ளையா செய்து கொண்டு போறார். நாங்கள் ரிப்போர்ட்டில் எல்லாம் படங்கள் எல்லாம் நினைச்சு இந்த பிள்ளை பில்டருக்கு முதல் சொல்லுவோம். அதே நேரம் அந்த ரிப்போர்ட்டை ஓனருக்கும் அனுப்புவோம். இப்போ இந்த பில்டர் என்ன செய்வாருண்டா திருத்தி நான் பிறகு திருப்பி எங்களுக்கு திருப்பி அழைப்பு எடுப்பேன். நாங்கள் எல்லாம் செய்துட்டோம் வந்து பாருங்க. ஆனா ஒரு வீடு கட்ட தொடங்கும் போது அவர்கள் இன்னொரு பொறியியலாளர்கள்ட்ட கொடுக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட அந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் எடுத்து ஆர்கிடெக்ட் பிளான் எடுத்து நீங்க அதுவும் செய்யறீங்க. ஆர்கிடெக்ட் செய்யறீங்க, சரி. ஸ்ட்ரக்சரல் பிளான் எடுத்து ஒரு ஊர்ல மேசன் வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னா, ஒரு வீட்டுல இது கட்டுற ஆள்கிட்ட கொடுத்தா அங்க கொடுக்கும் போதே அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்தணும். அங்க இவர்கள் தான் எங்களுக்கு பொறுப்பான முன்னெண்டு செய்ய போறார்கள்னு சொன்னா தான் அந்த முரண்பாடுகள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அதிகாரமுள்ள இவர் வந்து உங்களோட நீங்க கட்டுறதை வந்து பார்ப்பார், இவர் தான் என்ஜினியர். சொன்னாலும் நீங்க அதை திருத்தணும். அது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்க வீடு கட்டணும் வரும்போதே சரியா வேலை நடக்குதா அந்த வரைக்கும் அவையின் தலையீடு அதுதான். அப்ப அதுக்கான ஒரு சிறந்த சேவையா தான் இது இருக்கும். நான் இங்க உள்ள பொறியியலாளர்களை நான் மதிப்பு கொடுக்குறேன். ஏனண்டா என்னிலேயே எனக்கு மதிப்பு இல்லை. படிச்சு முடிஞ்சோன்னா அம்மா அப்பா தனியாக விட்டுட்டு வெளிநாடு ஓடினாலும் நான் எல்லாம் இப்போ எல்லாம் செத்துட்டினோம். அப்போ இப்போ அதை நிச்சா ஒரு கவலை ஏதாவது செய்திருக்கலாம். அப்போ நான் இங்கே உள்ள பொறியாளர்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், அவைக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். ஏனென்றா நீங்கள் வெளிநாடு ஓடாமல் இங்கே இருந்து உங்களோட சொந்த காலில் உங்களோட அறிவை வச்சு நீங்கள் இவ்வளோ கட்டிடங்கள் செய்கிறீங்க. நான் இதில் ஒரு கன்சல்டன்சியாக நான் தொழிற்படுறது காரணம் எனக்கு தெரிஞ்ச அறிவு. நான் வெளிநாடு போயிட்டு அங்கேயே காரை வாங்கினோமா லக்ஸரியாக வாழ்ந்தோமா அப்படி நான் இல்லை. அப்படி வாழ்ந்தமாமண்டி இருக்காம அங்கே படித்ததை திருப்பி நாட்டுக்கு கொண்டு வருவோம் முழங்கு. இப்போ அங்கே நான் பெற்ற அனுபவங்கள் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்ன்றதை நான் சாடமாடியாக ஒரு கட்டட இதுக்கு போனால், ஒரு கட்டுமான தளத்துக்கு போனால் அதை நான் சொல்லுறேன். நான் அப்போ அதோட இந்த அனுபவங்களில் இங்கே உள்ள என்ஜினியர்ஸோடையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் செமினார் அப்படி வைக்கிறேன். எனக்கு வேற விருப்பம் எதிர்காலத்தில் வேற ஒன்று மட்டும் தான் இருக்கிறேன். அதான் வீடு எல்லாம் கட்டி எல்லாம் செய்கிறேன். குடும்பம் தான் முன்னாடி நினைக்கிறேன். இந்த பிள்ளைகள் படிக்க தொடங்கிட்டினோம். அப்போ அவை இந்த படிப்பை உடைச்சு கொண்டு குடும்பம் தானே அங்க கல்வி கற்ற முறையோட இங்கே திடீர்னு நீங்கள் கொண்டு வர அது. ஆனால் என்னுடைய குறிக்கோள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அவை ஒரு நிலைக்கு தான் சுயமாக இயங்க வலிக்கிட வெறுவணுமென்றதான் இந்த ஒரு நோக்கம். வந்து இந்த சமூகத்தோட இருக்கணுமென்றதான் இந்த ஒரு விருப்பம். சரி சரி. இன்றைய நாளில் எங்களோட வந்து கதைச்சு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஓகே, நன்றி பவனிசன். தேங்க்ஸ் உங்களோட வந்ததுக்கு. உங்களோட சுத்த தமிழ் எனக்கு நல்லா பிடிக்கும். உங்களோட ஈடு கொடுத்து தமிழில் கதைப்போம் வந்து யோசிப்பேன். நான் அந்த அளவுக்கு வேற அது உண்மையாக நல்ல விஷயம். நல்லா செய்கிறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. சரி சரி. ஊராக காட்டுங்க. சரி, நான் இவருடைய தொடர்பெண்ணையும் இதில் போட்டு விடுறேன். நீங்கள் உங்கள் சார்பாக இங்கே நின்று அதை பொறுப்பாக பார்த்து செய்யணும்னு சொன்னால் இவர்களோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும்.